பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். எல்லாரும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்தேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் சற்று நேர சிந்தனைக்காக யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து தியானிக்க போகிறோம். பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நம்முடைய ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத, மனிதர்களாலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிற எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உண்டு. அவைகளை நாம் ஆராய்ந்து முடியுமா? ஆராய முடியுமா? யோசித்து பாருங்கள். ஆராய்ந்து முடியாது. இப்போ ஆண்டவர் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஆராய்ந்து முடியாத அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகளை நாம் ஆராய்ந்து நிச்சய முடியாது. அந்த அளவுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். பாருங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் பெரிய பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கிறதில்ல, ஆராயவும் முடியாது. சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதங்கள், சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்த விதங்கள், நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் கொண்டு வந்த விதங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய முடியாது, ஆராய்ந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஆனால் நாம் சின்ன சின்ன காரியங்கள் ஏதோ ஒன்று நடக்கவில்லை என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கோபித்து கொண்டிருக்கிறோம், அல்லது ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராமல் விட்டு விடுகிறோம். ஆனால் இங்கே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அந்த ஆராய்ந்து முடியாத எத்தனையோ பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த பெரிய காரியங்கள். அடுத்து பாருங்க, எண்ணி முடியாத, உங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், எண்ணி முடியாத அதிசயங்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் என்ன செய்திருக்கிறாராம். யோசித்து பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைய. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்கள் உண்டு. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிற அற்புதங்கள், அதிசயங்களை நாம் எண்ணி முடியுமா அப்படின்னு யோசித்து பாருங்களேன். எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் ஜீவனோடு இருப்பதே அவர் செய்திருக்கிற அதிசயம். இன்றைக்கு நீங்கள் எழும்பி நடக்கிறீர்கள் என்று சொன்னால் அது அவர் செய்த அதிசயம். இன்றைக்கு சுகத்தோடு கூட இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர் செய்த அதிசயம் இல்லையா? நாம் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற அதிசயம். அந்த அதிசயம் அவர் செய்யவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமா? சற்று யோசியுங்கள். அப்போ இங்கே சொல்லப்படுகிறது, அவர் ஸ்தோத்திரம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆண்டவர் செய்கிறார் இல்லையா? மனிதர்கள் ஆராய்ச்சி பண்ணி பல காரியங்களை செய்கிறாங்க. யோசிக்கிறோம், ஆராய்ந்து பார்த்து அவங்க பெரிய பெரிய காரியங்களை செய்கிறது போல கண்டுபிடிக்கிறார்கள், என்னெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம், அடுத்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் அவருடைய அதிசயங்களை எண்ணி முடியாது. அவர் நிறைய அற்புதங்கள், அதிசயங்களை ஆண்டவரே செய்திருக்கிறாங்க. எண்ணி பார்க்க முடியவில்லை. மனிதர்கள் இன்னைக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயத்தையும் எண்ணி பார்க்கிறதில்லை. அதனால தான் இங்கே அவர் சொல்லார், செய்திருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய அற்புதங்கள், இவ்வளவு பெரிய அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இது மனிதனால் கூடாது, ஆனால் தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அப்போ ஆண்டவர் நிறைய காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் ஆராய்ந்து முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறது இல்லையா? இந்த உலகத்தில் ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது அவன் ஆராய்ந்து முடியாது. அவன் ஆராய்ச்சி பண்ணி அதை நான் கண்டுபிடித்து விட்டேன், முடிந்தது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவன் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா? ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் எதுவுமே ஸ்தோத்திரம் நான் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து முடித்து விட்டேன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களால் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள். அடுத்து பாருங்க, எண்ணி முடியாத இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
ஆனாலும் இன்னும் இன்னும் எண்ணி முடியாத அநேக அதிசயமான காரியங்கள் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்தில் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி பண்ணினாலும் ஆராய்ந்து முடியவே முடியாது. ஆராய்ந்து முடியாது அப்படின்ட்டார். முடியாதுன்னு சொன்னால் அது முடியாது. ஆமாம், உலகத்தில் இருக்கிற இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் வாழுகிற எந்த மனிதனாலையும் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க முடியவே முடியாது. பெரிய காரியங்கள், அவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள் இருக்கிறது. இன்னும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கிறது. இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்கிறது உலகத்தில். அடுத்து பாருங்க, எண்ணி முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத காரியங்கள் உலகத்தில் மனிதர்களால் எண்ணி முடியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நம்ம யோசிக்கிறது ஏதோ ஒன்றை தான் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள், எதையோ ஒன்றை தான் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாம் எண்ணி பார்க்க முடியாத எத்தனையோ அதிசயமான காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. உலகத்தில் மட்டுமல்ல, உலகத்தின் அதாவது பூமியின் மேலே மட்டுமல்ல, பூமியின் அடியிலே, பூமிக்கு கீழே இருக்குது. அது மட்டுமல்ல, வானத்தில் இருக்கிறது. எத்தனையோ அதிசயங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் கண்டுபிடித்த, இவைகளெல்லாம் உருவாக்கின தேவன் இப்படி சொல்லுகிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து அவர் சொல்லுகிறார் பாருங்க. தாழ்ந்தவர்களை, இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறாராம், துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அதிசயங்களை செய்கிற தேவன் தாழ்ந்தவர்களை, யார் யார் தாழ்ந்து போன நிலைமையில, வீழ்ந்து போன நிலைமையில, உடைக்கப்பட்ட நிலைமையில, வேதனைப்படுகிற நிலைமையில, மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில யார் யார் இருக்கிறீர்களோ அவர்களை கர்த்தர் உயரத்தில் வைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில உலகத்திலே நாம் தாழ்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலையை போல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தாழ்ந்து போன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல ஆண்டவர் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார், விரும்புகிறார். ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம், அவரால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய முடியும். நான் எப்படிடா உயர போகிறேன், நான் எப்படிடா மேன்மையை அடைய போகிறேன், நான் எப்படி வாழ போகிறேன், நான் எப்படி ஆசீர்வாதத்தை பெற போகிறேன்னு நினைக்காதுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தாழ்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா? மனிதர்களால் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? யாரும் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? ஆனால் ஆண்டவர் உங்களை உயரத்தில் வைத்து உங்களை அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அடுத்து பாருங்க, துக்கிக்கிறவர்களை. நிறைய பேர் துக்கித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை என்னென்ன துக்கங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்று உங்களுக்கு தான் தெரியும். இதை பார்க்கும்போது இந்த வாழ்க்கையில் ஒருவேளை சொல்லலாம், நானுடைய பிள்ளைகள் நிமித்தமாய் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், அல்லது கணவனை இழந்தது நிமித்தமாய் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், இடத்தை இழந்தது நிமித்தமாய் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய வேலைகளை இழந்ததுனாலே நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், அல்லது என்னுடைய வியாதி நிமித்தமாக நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், அல்லது என்னுடைய சரீரத்தில் அடிக்கடி வருகிற அந்த பொல்லாத பிசாசினுடைய கிரியைகளினாலே நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், மந்திரவாதத்தினாலே நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்படி பலவிதமான காரியங்களை நீங்கள் சொல்லலாம். அடிக்கடி மாசம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது, அதனாலே நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? இன்றைக்கு சொல்லுகிறார், துக்கிக்கிறவர்களை, நீங்கள் எப்படிப்பட்ட துக்கத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய சூழ்நிலை என்ன என்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய துக்கத்திலிருந்து, நீங்கள் எந்த காரியத்திலிருந்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதில் இருந்து ஆண்டவர் உங்களை ரட்சிக்க போகிறார், அதில் இருந்து உங்களை காப்பாற்ற போகிறார். அந்த துக்கம் இனி உங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு, அந்த துக்கம் இனி உங்களை ஸ்தோத்திரம் தாழ்ந்து போக விடாதபடிக்கு கர்த்தர் அந்த துக்கத்திலிருந்து உங்களை ரட்சிக்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில ஒரு ஸ்தோத்திரம், ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். இன்றைக்கு உங்களுடைய துக்கம் மாறப்போகிறது. வேதம் சொல்லுகிறது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற துக்கிக்கிறவர்களை, ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, எதன் காரணத்தினால நீங்கள் துக்கித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார்.
இருக்கிறார். அவர் உங்களை இரட்சித்து உங்களை உயர்த்த போகிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி, உங்களுடைய நிலைமைகளை மாற்றி கர்த்தர் ஒருவர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவாதி தேவனுக்கு, அந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அவருக்காக நீங்கள் வாழும்போது உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை இரட்சித்து உயர்த்துகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில ஏசப்பா செய்ய போறாங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய ஸ்தோத்திரம் தாழ்மையான சூழ்நிலையில உங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறார். உங்க துக்கமான சூழ்நிலைகளை கர்த்தராகிய தேவன் விலக்கி உங்களை உயர்ந்த இடத்துல வைத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். Praise the Lord. Praise the Lord.